தமிழ் மக்களை, உங்கள் பாசத்திற்குரிய பாரதிராயா. சில நேரம் இந்த சினிமா துறையில் வந்து விட்டோமே என்று நினைப்பதுண்டு. ஆனால் இந்த சினிமா துறைக்கு வந்தது எவ்வளவு பெரிய புண்ணியம் என்பது சில படங்களை பார்க்கும்போது தெரியும். எனக்கு நீண்ட நாட்களுக்கு ஒரு சின்ன பொறாமை. சத்யஜித் ரே, ஷாம்பனால், ஒரு மராட்டி ஃபிலிம். இந்தியாவிலே தமிழனுக்கு தகுதி இல்லையான்னு நான் யோசிப்பேன். பட் இவர்களெல்லாம் மிஞ்சுகின்ற அளவுக்கு என் மாறி செல்ற என் நண்பன் அற்புதமாக ஒரு படம் பண்ணியிருக்கான். படம் பார்க்கும்போது கண்டு, ஏன்னா கதையை பார்த்து கதையினுடைய ஓட்டத்தை பார்த்து கண்ணீர் விடுவது, இவனுடைய செயல்திறனை இந்த படம் முழுவதும் பார்க்கிறேன். லைஃப், வாழ்க்கை, ஒரு வாழ்க்கை பரிணாமமாக நமக்கு வரும்போது கண்ணு கலங்கிடும். அப்படித்தான் இந்த படத்தில் பல இடங்களில் நான் கண்ணீர். பெரிய டைரக்டர் மாறி சொல்கிறாய், நம்ம கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம். ஏன்னா பெங்காலிக்காரனை பிரபாமா பேசுவோம், மராட்டிக்காரனை பேசுவோம், இனிமேல் மாறி செல்வராஜை பற்றி தான் பேசுகிறேன். அநேகமாக இந்திய துணை கண்டத்தில் எவ்வளவோ படங்கள் வந்திருக்கிறது, வாழ்க்கையை சொல்லியிருக்கிறார்கள். மாறி இந்த வருடம் மிகச்சிறந்த விருதை வாங்குவான் என்ற ஒரு பலமான நம்பிக்கை எனக்கு இருந்தது. நடிச்சிருக்கவங்கள பார்த்தேன். The people who are acting in this film, I think he chose the people, you took the people from the earth. யாரும் அவன் யோசித்தேன், யாருமே நடித்த மாதிரி இல்லை. அந்த லீடு வாழ்ந்திருக்கிறார்கள். ரெண்டாவது கலைஞனாக நான் சில இடங்களுக்கு மனங்கள் செஞ்சுருக்கேன். பேக்ட்ராப் முதல் கொண்டு நான் இப்போ சின்ன வயசுலேருந்து தெருக்கள்லேயே அதுலேயும் போய் கொண்டு விளையாடி அது விளையாடி என் தெரு எனக்கு நல்லா தெரியும். என் மக்களுடைய வாழ்க்கை எனக்கு தெரியும். என்ன சின்ன வயசு அதை வச்சு தான் ஒரு கிராமப்படம் பண்ணுவேன். ஆனால் மாறி அச்சு பெசகாமல் பண்ணிடுறா. ஒரு மண் சட்டி கூட இயல்பாக இருக்கும், என் அடிக்குது. என்ன பண்ணுறோம்? கிரேட் ஃபெலோ மாறி, நீ இல்லாமல் போயிட்ட. இல்லை, உன்னை கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்துட்டு திருப்தி அடைஞ்சிடலாம். பட் ஒரு நல்ல கலைஞன் தமிழ்நாடு கிடைத்த எல்லோரும் சொல்லுவாங்க 14 முதல் படி. கிராமத்தை சொன்னேன், ஆடு மாடு சொன்னேன், அதை சொன்னேன், இதை சொன்னேன். அப்படியே ட்ராவல் பண்ணி வந்தால் மாறி டவுன் டு எர்த் கதை சொல்லிடணும். டவுன் டு எர்த். அந்த மூஞ்சிகளை பாருங்க, ஒப்பனை இல்லாத மூஞ்சி, தெருக்கள், சுத்தமில்லாத தெருக்கள். கிரேட். முடிவு வாழணும். இவனை போன்ற இயக்குநர்கள் வர வேண்டும். மாறி செல்வராஜுக்கு பெரிய விருதுகள் இதன் மூலமாக கிடைக்கும் என்கிறது என்னுடைய பலமான நம்பிக்கை. ரெண்டாவது, அவன் வாழ்ந்த வாழ்க்கை மாதிரி தெரியுது. இப்போ எனக்கு எங்கள் அம்மாவோட எங்கள் அப்பாவோட ஊரில் சோத்துக்கு இது இல்லாமல் கஷ்டப்படுவோம் விவசாயி. இவன் வாழ்ந்த வாழ்க்கை அந்த பையன் மூலமாக சொல்லிட்டான். இந்த சோறு திங்கிறது இருக்கு, ஐயோ நான் இதெல்லாம் நிறைய பண்ணியிருப்பேன். வீட்டில் சண்டை சண்டை போட்டு நேரம் போவேன். எங்கள் அம்மா இல்லாத போது சட்டியில் இருக்க சோத்தெல்லாம் போட்டு தின்னுருவேன். வாழ்க்கை நல்லா வாழ்ந்திருக்கான் மாறி. சினிமா படம் எடுப்பது வேறு, தான் வாழ்ந்த வாழ்க்கை ரெப்ரசன்ட் பண்ணுறது வேறு. அதில் இவன் ஜெயிச்சிட்டான். நல்ல வேலை இப்படி ஒரு டேரக்டர் நான் நேசமோடு பழகி இருக்கேன். ஐ எம் ப்ரவுட் மை செல்ஃப். எவ்வளோ பேர் இருக்காங்க, கன்னடத்தில் நிறையா பேர் வந்தாங்க. எல்லாம் தமிழில் ரொம்ப ரேர் இப்படி பீப்புள் வர்றது. வந்துட்டான் மாறி.
எங்களுக்கு ஒரு மாதிரி செல்வராஜ் இருக்கான், மாறுதட்டி சொல்லிக்கொள்வோம். அவங்க அப்பா அம்மா எனக்கு தெரியுது, அவனை தெரியுது, வாழ்ந்த சூழல் தெரியுது, குடிசை எனக்கு தெரியுது. நான் ஏதோ 20-30 வருஷம் நான் பழகின மாதிரி அந்த ஊர் எல்லாம் எனக்கு தெரியுது. மாதிரி கிரேட், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. உனக்கு இதில் பணம் வருதோ இல்லையோ, உனக்கு விருதுகள் கட்டாயமாக கிடைக்கும். என்னுடைய ஆழ்ந்த வாழ்த்துக்கள். உன்னை ஒரு நண்பனாய் கிடைத்ததற்கு பெருமைப்படுகிறேன். நன்றி.